முடியுமானே? பாப்போம் என்னதான் ஐயா செய்யறாருன்னு. மனுஷன் ஒருத்த மாடு பிடிக்கிறதுக்கு போடானே, கொஞ்சம் மாடு போய் என்ன ஆச்சுன்னு போய் வேடிக்கை பாப்போம்னு பாக்கறாளா? இங்க பாரு, நைட்டி தூக்கி மாட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்கா. எனக்கு என்ன வந்துச்சு உட்கார்ந்திருக்க? ஓ, மாடு பிடிக்க போறீராக்கும். ஐயா மாடு பிடிக்க போற ஒரு காஸ்டியூமே சரியில்லை. என்ன மட்டும் நல்ல கேள்வி கேட்கிறே. அட பாவி, இவனை ஏதாவது சொல்லி இவன் நம்மள போக வேண்டாம்னு சொல்லுவான்னு பார்த்தா இவன் என்னன்னா நம்ம காஸ்டியூம் சரியில்லை அது இதுங்கறாளே. இவளை எப்படி தூண்டி விடலாம்? என்ன முடிக்கிறீரு? எத்தனை மணிக்கு போக போறீரு? இப்ப படவே மாத்திட்டு வந்துடுறேன். என்ன நீ கொஞ்சம் கூட பயமே இல்லாம இப்படி என்ன சொல்லிட்டு இருக்க? நான் மாடு பிடிக்க போறேன்னா நீ வேண்டாம்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். நீ பயப்படுவேன்னு நினைச்சேன். ஏ அப்பா, நான் ஏன் பயப்படணும்? நீ தான் வீரத்தமிழனாச்சே. நீ மாடு பிடிக்க போறேன்னா நான் அதை நினைச்சு சந்தோஷப்படணும். அதுவும் இந்த வயசுல என் மவன் மாடு பிடிக்கிறான்னா எனக்கு எப்பேற்பட்ட பெருமை. இப்பவே போய் ஊர் புறம் தம்பட்ட அடிச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறேன். நீ ரெடியா மாடுபிடி. இவளை போய் ஒரு ஆளுன்னு நம்பி சொன்னமே, நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு இவ ஒருத்தியே போதும், வேற யாரும் தேவையில்ல. என்ன மொழி மொழின்னு முடிக்கிற? 10 நிமிஷத்துல சேலையை மாத்திட்டு வந்துடுறேன். ரெடி ஆகுது. நீனே இன்னும் சட்டியோட தானே நிக்கிற. சீக்கிரம் மாத்து, மாடு பிடிக்க போவோம். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன். தெய்வமே தேடினேன் தேடினேன் கண்டு கொண்டேன் தந்தையை கண்டு கொண்டேன் தந்தையை. ஓ, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. அப்பாவை பார்த்த உடனே வாயெல்லாம் பல்லா இருக்கே. என்ன விஷயம்? பின்னாடி ஏதாவது உள்குத்து இருக்கா? அதானே உனக்கு பிடிக்காதே. எங்க அப்பா பத்தி நான் படிக்கிறேன். என்னப்பா ரெடியா? ரெடிடா மகனே. தேங்க்ஸ்ப்பா. நீ வந்த உடனே எனக்கு போன உசிரே திரும்ப வந்துச்சு தெரியுமா? சரிப்பா, மாடு பிடிக்க எல்லாரும் வரட்டும். நம்ம போவோமா? என்ன அப்பாவை பார்த்த உடனே போன உசிரே திரும்ப வந்துச்சுங்கற? ஏலே, ஏதாவது ஐயா மௌனம் உள்குத்து வச்சிருக்கீங்களா? உள்குத்தோல்ல வெளிக்குத்தோல்ல. பேசாம வாயை மூடிக்கிட்டு ஏஞ்சி வா. என்னப்பா ஐயா இம்புட்டு நேரம் பம்மிட்டு படுத்திருந்தாரு. உன்னைய கண்ட உடனே ஈனு 1000 வாட்ஸ் பல்ப் போட்டோ இலிக்காரு. ஏடி ஏதாவது சொல்லணும்னு சொல்லுவேலாடி. இஷ்டம்னா வாங்க, கஷ்டம்னா செல்ஃபி எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட காட்றேன். பாப்போம் பாப்போம். எப்படியும் கத்திரிக்கா முட்டுனா கடை வெடிக்கு வந்துதான் ஆகணும். நாங்களும் பார்க்கணும். கேளட கட்டிய மாதிரி நல்லா சொல்லவட சொல்லுவாளுவோ. எங்க இருந்து தான் கத்துக்கிட்டு வராளோ? வாங்கடி போவோம். முதல்ல துணிய மாத்து. இப்படியே சட்டியோட வந்து மாடு எங்கயாவது முட்டிட்டுன்னு வச்சுக்கோ, படாத இடத்துல பற்ற போகுது. எனக்கு நீ வரவே இல்லடி. வாங்கடி. என்னப்பா ஒரு பேச்சுக்கு மாட்டை பிடிக்கிறேன்னு சொன்னா எம்போட்டு பெரிய மாட்டை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்க. அவ்வளவு வேடாங்க நின்னுகிட்டு குடு குடுன்னு பார்த்துட்டு இருக்காளுவோ. எனக்கு வேற கை காலெல்லாம் நடுங்குது. இப்பா என்னப்பா ஏதாவது ஐடியா கொடுப்பா. இது நிஜமாவே அப்படியே என்ன சொல்றது பயமா இருக்குப்பா. இது நிஜமாவே ஜல்லிக்கட்டு மாடா இல்ல நீ சொன்ன மாதிரி பழகுன மாடாப்பா? இல்ல, எனக்கும் அதை பார்த்தா என்னமோ மாதிரிதான் இருக்கு. ஆனா அவன் தாம்ல சொன்னான் அந்த மாடு ஒண்ணும் பண்ணாது, நல்ல பழகுன மாடுதான்னு சொன்னாம்ல. சும்மா போய் கிட்டத்துல அப்படியே நின்னுட்டு அப்படியே முதுகுல ஏறுற மாதிரி ஒரு சீனை போட்டுக்கோங்க, அதெல்லாம் ஒண்ணு செய்யாதுன்னு சொன்னாம்ல. உன்னை நம்பிடாம போறேன். ஏதாவது ஆச்சு அப்பட இருக்கு. பக்கத்துல போய் ஒரு சீனை போட்டுட்டு அப்புறமா அது முட்டை ஓடுதான்னு பார்த்துட்டு அப்புறமா ட்ரெஸ் மாத்திட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவோம். சரியா? சரில, அவளோட நான் மறைச்சுக்கிறேன். நீ ஏதாவது ஒரு சீனை போடு. இப்போ காசெல்லாம் கொடுத்துட்டல, கடைசி நேரத்துல சொதப்பிட மாட்டாரே. இல்ல, இது நல்ல பழகுன மாடுதான். பீச்ல எல்லாம் இந்த காசு கொடுத்து குதிரை மேல ஏத்துறாங்க பாரு, அந்த மாதிரி இந்த மாட்டை ஒரு சீனுக்காக வச்சிருக்கேன்னு சொன்னா. சினிமால எல்லாம் நடிக்கிற மாடா, அதனால ஒண்ணு செய்யாது. நீ ஒரு பாட்டை போட்டு ஒரு சீனை போடு. என்னமோ சொல்லிட்ட, ஆனாலும் கால் கையெல்லாம் நடக்க மாட்டா இருக்கு. மாட்டை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. சரி இப்ப பாரு. அண்ணே எதுக்கும் நல்லா யோசிச்சுக்கோ. அந்த மாட்டை பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. நீ சொன்னதெல்லாம் நாங்க மறந்துடுறோம். சும்மா போய் அதுகிட்ட வம்பு பண்ணி உளுந்து கிடக்காத. ஒரு மாட்டு கொம்பு வச்சு முச்சிர போகுது. என்னடி பயமா? அஸ்வினுக்கா அதெல்லாம் இப்ப பாரு. என்ன வாய் கொளறுது? மாடு முட்டுதா இல்ல நான் மாட்ட முட்டுறேனா?
அண்ணாச்சி, தம்பிய கண்ட உடனே மாடே மிரண்டு ஓடுது. அந்த மாடு ஓடி போச்சு. இன்னொரு மாடை பத்திட்டு வரேன், அது கூட நின்னு செல்ஃபி எடுக்க சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? எங்க அண்ணனை கண்ட உடனே அந்த மாடே மறந்துடுச்சா? எப்படி? அதான் பாப்பா, எனக்கும் தெரியல. தம்பி வீராதி வீர, சூராதி சூர, அவனை கண்ட உடனே மாடே மிரண்டு போச்சு. சரி சரி, அவன் செல்ஃபி எடுக்கிறத நாங்க பார்க்கணும். நீங்க வேற மாடா இருந்தாலும் பத்திட்டு வாங்க, சரியா? சரி பாப்பா. என்னடி பாப்பா, இப்போ மாடு ஒத்துக்கறியா? அண்ணே எப்பேடப்பட்ட வீடு அண்ணே. ஒத்துக்கறனே. நீ பெரிய வீடு தானே. அந்த பையன் அடக்கட்டும், நாங்களும் காலை அடக்குவோம். ஞாபகத்துல வச்சுக்கோ. ஆமாண்ணே, உன்னை கண்ட உடனே அந்த மாடே மறந்து ஓடிட்டுங்கிறாங்க. இந்த மாடும் சூப்பரா இருக்குண்ணே. ஆனா பயமா இருக்குண்ணே. நானும் யாரையும் உட்காரலாமாண்ணே? அதான் அண்ணன் இருக்கல்ல, மெதுவா பின்னாடி வா. சரிண்ணே. அண்ணே, பயமா இருக்குண்ணே. ஏறு பாப்பா, ஒண்ணு செய்யாது. நான் நிக்கிறேன்ல, ஏறு. அண்ணே, என்னையும் பிடிச்சுக்கண்ணே, கீழே விழுந்துட போட. அதெல்லாம் விட மாட்டேடி பாப்பா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குண்ணே. சரி சரி, மாட்டுக்கு முதுகு வலிக்கப்படு. வா போவோம் வீட்டை பார்க்க, சரியா? இத போய் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். சரிண்ணே. என்னதான் அவன் தான் சின்ன பையன், லூசு மாதிரி எதையாவது பண்ணிட்டு இருப்பான். நீங்களும் அவன் கூட சேர்ந்து இதெல்லாம் தேவையா? ஏதாவது ஒண்ணுனா என்ன செய்யறது? ஐயோ ஐசு, அவனுக்கு ஏதாவது ஆக விட்டுருவேனா என்ன? நீ கோவப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல. ஏய், அப்படி எதுவும் நடக்கவும் செய்யாது. அவன் எனக்கும் புள்ள தானே. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் மனசு ஏத்துக்கவே மாட்டுக்கு. எனக்கு படபடன்னு இருக்கு, தெரியுமா? அனிதாட சொன்னா அவ விளையாட்டு வாக்குல இருக்கா, நீங்க அதுக்கு மேல இருக்கீங்க. என்னதான் அவன் ஏற்கனவே துருதுருன்னு இருப்பான். அவன் ஏதாவது ஒண்ணு பண்ண ஏதாவது ஆயிட்டுனா என்ன செய்யறது? ஏய், அது பழகின மாடு, அப்படியெல்லாம் எதுவும் பண்ணாது. அதுவும் நாடகத்துல சினிமால நடிக்கிற மாடு. இங்க பாரு, தெரிஞ்சுதான் காசை கொடுத்துதான் கூட்டிட்டு வந்தேன். நாங்க அவன் கூட தானே நின்னோம். சும்மா இருங்கத்தான். இன்னைக்கு அதை பண்ணணுமா, நாளைக்கு வேற ஏதாவது பண்ணுவான். இதெல்லாம் தேவையா? கவனமா இருக்க வேண்டாம். இங்க வா, வெளுக்கிறவனியே. எவ்வளவு திமிரு இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருப்பேன். ஏன் சும்மா இப்படி கோபப்படுற? நானும் காலை அடக்கிட்டு வந்தேன். நீ அதை நினைச்சு சந்தோஷப்படணும். அதை விட்டுப்பட்டு ஊருன்னு உட்கார்ந்திருக்க. என்கிட்ட பேசாத. இப்படி எதையாவது பண்ணிட்டு இங்க வந்து பல்ல கட்டிட்டா நிக்கிற. இங்க பாரு, வெளுத்து போடுவேன், வெளுத்து. நீ வெளுக்கதெல்லாம் இருக்கட்டும், அந்த அவந்தி மூஞ்சி போன போக்க பார்க்கணுமே. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாதேசுமா, நீ வேற. ஆமா, பெரிய இவரு பெரிய சண்டி வீர காளை அடக்க போறாரு, காளைய. ஐயோ, ஏன் இப்படி கோபப்படுற? யாராவது பார்த்தா ஏதாவது நினைக்க போறாங்க. முதல்ல வெளிய போயிட்டு வந்தா குளிச்சிட்டு Dress மாத்தணும். அதை விட்டுட்டு இப்படி உம்முன்னு உட்கார்ந்திருப்பியா? முதல்ல போய் குளிச்சிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். பசிக்க வர ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? ஆமால, எதையாவது பேசி என் வாயை அடைச்சிரு. அண்ணே அண்ணே, நீ நிஜமாவே காளை அடக்குனியா? அவந்தி சொல்லுதா? ஆமாடி பாப்பா, காளை எப்படி சீறிட்டு வந்து தெரியுமா? அப்படியே முன்னாடி பாஞ்சி அங்கட்டும் இங்கட்டும் அப்படியே ஓடி அப்படியே காளை பாஞ்சி அடக்கிவிட்டு தெரியுமா? நாளைக்கு அப்பா போட்டோவை பிரிண்ட் பண்ண கொடுத்திருக்கு, எடுத்துட்டு வரும். அப்ப பாரு, செல்ஃபி எல்லாம் எடுத்து தெரியுமா? நிஜமாவா நீ சொல்ற? கேக்க கேக்க ஆச்சரியமா இருக்கு தெரியுமா? அவந்தி ஆடும் நன்றி சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏடி, நீ வேற. ஆமா, அடக்குனாரு. பேசாம போய் வேலையை பாரு. ஏடி பாப்பா, அம்மா வேற எதுலயோ கோவமா இருக்கு. நீ வா, நம்ம போய் ஆடும் நல்லது சொல்லுவோம். சரிண்ணே. என்னண்ணே, புது சேடு, புது லேப்டாப்பா? என்ன பாக்குற? ஆமால தம்பி, நீ காலை அடக்குனது யூடியூப்ல யாரோ அப்லோட் பண்ணிருக்காங்களாம். அதான் சரி என்னன்னு பாப்போம்னு உட்கார்ந்தேன். என்ன நீ சொல்ற? அதுக்குள்ளே நான் காலை அடக்குனது யூடியூப் போடுக்கு வந்துட்டா? யாருன்னு அப்லோட் பண்ணிருப்பா? தெரியல தம்பி, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்கலாம். பரவாயில்லையே, உன் வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயும் யூடியூப்ல அப்லோட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அவனியாபுரத்துல ஜல்லிக்கட்டு அடக்குறவங்கள வீடியோ எடுக்கிறவங்க என்னையும் வீடியோ எடுத்திருப்பாங்களோனே. அப்படி கூட இருக்கலாம்ல தம்பி. ஏ அப்பா, புது சேலையாக்கும். பரவாயில்லையே, சினிமா ஹீரோயின் மாதிரி இப்படி சேலையை விட்டுட்டு எங்க தான் போறே? ஏமல, நான் எங்க ஆத்தா வீட்டுக்கு போறேன். அதான் புது சேலை கட்டியிருக்கேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஆமா, அங்க செண்டு பாட்டில் வச்சிருந்தேன், எடுத்துட்டு வா. ஏ அப்பா, இவங்க நடுவுல உங்க ஆத்தா வீட்டுக்கு போறதுக்கு செண்டு வடை. நல்லா அடிச்சிட்டு போயிட்டு அங்க போய் சண்டையை போட்டுட்டு வருவேன். எனக்கு தெரியாது. ஆமல, நீ ஒருத்தனே போதும். போய் எடுத்துட்டு வா. ஏ அப்பா, எத்தனை செண்டு? ஏன் உன் தங்கச்சி கடைக்கு gift கொடுக்க போறியாக்கும்? gift ஏமல, உனக்கு
உனக்கு பொறுக்காதே. ஏன் இந்த பொறாம உனக்கு? ஆமா, இவ மாலை போடாம படுறா, போடாம. ஏங்க அங்கே என்னத்த நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? என்னை கொண்டு விட்டுட்டு வரீங்களா? வரேம்மா வரேன், சட்டைய மாத்திட்டு வரேன். அதுக்கு எதுக்கு இம்பூட்டு சலிப்பு? சீக்கிரமா வாங்க, சேலை கசங்கிற போது.